Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிங்கப்பூர்ல இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் பத்தி தாங்க பார்க்க போறோம். நான் புரட்டாசி சனிக்கிழமைனால இன்னைக்கு இந்த கோயில் போயிருந்தேன். எப்பயுமே புரட்டாசி சனிக்கிழமை இல்ல நார்மல் சாட்டர்டேல எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போவோம் நாங்க. இதுதான் கோயிலோட முன் கோபுரம். nearly 7 months கழிச்சு நாங்க இன்னைக்கு தான் கோயில் போயிருந்தோம். ரொம்ப ஒரு தைக்கத்தோடையும் பயத்தோடையும் தான் கிளம்பும்போது ஆனால் கோயிலில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. க்ரௌடு சேர்த்தாமல் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 75 பேர் தான் கோயிலுக்குள்ளார என்ட்ரி ஒரு டைமில். அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும், அவங்க சாமி கும்பிட்டு அப்படியே வெளில வந்துகிட்டே இருக்கணும், எங்கேயும் ஸ்டாப் ஆகாது. கிட்டத்தட்ட திருப்பதியில் எப்படி நம்ம போயிட்டு அப்படியே வெளியில் வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல ஜெருகண்டி அந்த மாதிரி இங்கே வந்து ஸ்டாப் பண்ணாமல் எங்களை அப்படியே எங்கேயுமே ஒரு ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே அழகாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே கோயிலேருந்து யாராக இருந்தாலும் வெளியில் வந்துடணும், அந்த மாதிரி தான் இவங்க வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 10 நிமிஷத்துலேயும் நல்லா தரிசனம் முடிஞ்சது. இந்த செக்கிங்லாம் முடிஞ்சிட்டு இப்போ தான் கோயில் வாசல் கிட்ட வர போகிறோம். இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 1960 கட்டியிருக்காங்க, 1960. அதுக்கு முன்னாடியே கட்டியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த கோபுரம் கட்டினது 1916 போட்டிருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து இங்கே இது கும்பாபிஷேகம் நடந்தது கோயிலுக்கு. இந்த கோயிலில் யூஸ்வலாக நார்மல் டேஸில் நம்ம வரும்போது இங்கே வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்குங்க நம்ம உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு. இன்றைக்கி வந்து இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் கோயிலில் கூட்டம் இல்லாமல் இப்படி இருக்கிறதே இத்தனை வருஷத்தில். நம்ம உள்ளே என்ட்ரியில் வந்தோடனே இங்கே லெஃப்ட் சைடு வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அர்ச்சனை டிக்கெட்லாம் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த டைமில் வந்துட்டு யாருக்கும் அவங்க அர்ச்சனை பண்ணலை. நம்ம வெறும் சாமி தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு வரணும். கட்டளதாரர்கள் யாராவது பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் உள்ளே என்ட்ரி விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் டேர்ன் பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சன்னதி. இந்த பிரகாரம் எல்லாமே சுற்றி வர முடியுங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 15 அடி டிஸ்டன்ஸில் தான் எங்களை சாமி தரிசனம் பார்க்க விட்டுருந்தாங்க. இந்த பிரகாரத்துக்கு பின்னாடி நீங்கள் விநாயகர் சன்னதி சுற்றி வந்தோம்னா பின்னாடி வந்து நமக்கு விஷ்ணு துர்க்கை இருக்கும். விஷ்ணு துர்க்கைக்கும் அடுத்தது இந்த பக்கம் வந்து சக்கரத்தாழ்வார் இருக்கும். விஷ்ணு துர்க்கை வந்து இப்போ நீங்கள் வெளியிலேருந்தே பார்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே மக்கள் அங்கே நிற்கிறனால துர்க்கை இங்கே நின்று பார்த்தா தெரியவே தெரியாது எப்பயுமே. இப்போ அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. அந்த பிரகாரம் நம்ம சுற்றி வரும்போது சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாமே எங்கேயும் இப்போ எந்த பிரகாரமும் சுற்றாமல் நாங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் நின்று தான் பார்த்துட்டு வந்தோம் சாமி தரிசனம். அடுத்தது வந்து நமக்கு அப்படியே நீங்கள் ரைட் டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தாயார் சன்னதி. இங்கே வந்து தாயார் சன்னதிக்கும் மூலவர் பெருமாள் சன்னதிக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல வந்துட்டு என்ன கட்டளதாரருக்கு வந்துட்டு யாகசாலை வச்சுருப்பாங்க. அங்கே தான் இங்கே ஏதாவது இப்போ கலச பூஜை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இங்கே தான் செய்வாங்க. இங்கே வந்து இப்போ சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. கட்டளதாரர் மட்டும்தான் அங்கே உள்ளே போக முடியும். அடுத்தது இதுதான் மூலவர் சன்னதி. இங்கேயே வந்துட்டு மூலவர் உள்ளார நடுவில் இருக்கிறது தான் மூலவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள். முன்னாடி வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு உற்சவர் வந்து உலகளந்த பெருமாள் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பக்கம் சின்னதாக ஒரு பெருமாள் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரண்ட்லேயும். இவ்வளோ இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த ஹால் ஃபுல்லாகவே க்ரௌடு இருக்குங்க. இப்போ வந்து எங்களை கிட்டத்தட்ட இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் எங்களை வந்து சாமி தரிசனம் பார்க்க விட்டுருந்தாங்க. எவ்ரி சாட்டர்டே நீங்கள் அவ்வளோ கூட்டம் பார்க்கலாம், ஜேன்னு இருக்கும் இங்கே. அடுத்துட்டு வந்து இங்கே வந்து அடுத்து வந்து இந்த பக்கம் சுற்றி வந்தோன்னா நமக்கு வந்து ஆண்டாள் சன்னதி. ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு சின்ன துளசி மாடம் இருக்கும். இந்த ரைட் சைடில் தெரிகிற ஸ்க்ரீன் வந்து சொர்க்கவாசல்ன்ற டோர் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே தான் வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த இடத்துல தான் வந்துட்டு சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க.
நம்ம வந்து சொர்க்கவாசலில் அது வழியாக தான் உள்ளே போயிட்டு வர மாதிரி அங்கே ஒரு தனியாக ஒரு கியூ போகும் நமக்கு. ஆண்டாள் சன்னதி. ஆண்டாள் சன்னதிக்கு பேக் சைடு வந்துட்டு கோயிலோடைய கல்யாணம் வெட்டிங் ஹால் இருக்குது. இங்கே எல்லா கோயில்லையுமே வெட்டிங் ஹாலோடு சேர்ந்து தான் கோயில் இருக்கும். ஹிந்துஸ் வந்து மேக்ஸிமம் அந்த கோயிலில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால் அங்கேயே வெட்டிங் ஹால், டைனிங் ஹால் எல்லாமே பின்னாடி ஃபிக்ஸ் இருக்கும். இந்த கோயில் ஓரளவுக்கு ரொம்பவே பெரிய கோயில் தான், சிங்கப்பூரில் ஹிந்து கோயில்லையே. அவ்வளோதான். இங்கே வந்து இந்த பார்க்கிங் லாட்டு, தென் இந்த டைமில் எல்லாம் புரட்டாசி மாதம்லாம் வந்துட்டு அங்கே நிறைய உபநயம் நடக்கும், கச்சேரி இந்த மாதிரிலாம். இப்போ எதுவுமே கிடையாது. நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ கொடி மரத்துக்கிட்ட நின்று தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஜூம் பண்ணி வீடியோ. பாருங்கள் சாமி எவ்வளோ சூப்பராக, நல்ல தரிசனம். வாலண்டியர்ஸ் ப்ளஸ் வந்து கோயில் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நம்ம வந்து வெளியில் வரும்போது நமக்கு வந்து ரைட் சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் தீபம் போடுவாங்க சனிக்கிழமை. இப்போ எதுவுமே அலோவ் பண்ணலை இந்த டைமில். ஈவன் தீர்த்தம் சடாரி கூட நமக்கு வைக்கல. சாமி கும்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கணும். இது கோயிலோட வெளி பிரகாரம் தோற்றம். 10 நிமிஷத்துலேயே நாங்கள் சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம். நான் மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்காக வந்து மூலவர் சன்னதி மட்டும் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு சிங்கப்பூரில் இருக்கிற இன்னொரு கோயில் ஸ்ரீ தண்டாயுதபாணி டெம்பிள்னு சொல்கிற முருகன் கோயிலுக்கும் போயிருந்தோம். செட்டியார் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுடைய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு என்னுடைய அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இன்றைக்கி வந்து கோயிலில் இங்கே வந்து பிரசாதமுமே அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. புளியோதரை, சக்கரை பொங்கல் ப்ளஸ் உண்டல் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கவரில் பேக் பண்ணி டேபிளில் வச்சுருந்தாங்க. வெளியில் வரும்போது ஆளுக்கு ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வர மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching and keep supporting us.